கிருஷ்ணனும் பலராமனும் கம்சவதத்திற்காக மதுராவிற்குள் நுழைந்தார்கள். அப்பொழுது எதிர்பட்ட வண்ணானிடம் கிருஷ்ணர் தனக்கும் தன் சகோதரன் பலராமனுக்கும் ஆடை கேட்டார். ஆனால் கொடுக்க மறுத்தான். இழிவாக பேசினான் அந்த வண்ணான். அவனை தன்னுடைய வெறும் கைகளால் கொன்றார். இதற்கான காரணத்தை நாம் பார்க்கலாம். ஏனென்றால் அவன் கம்சனின் அரண்மனையில் வேலை செய்பவன், கம்சனுக்கு உண்மையாக இருப்பவன். அதனால் அவன் கொடுக்க மாட்டேன் என்று சொன்னதில் தவறில்லை. ஆனால் ஏன் கொன்றான் என்ற காரணத்தை பார்க்கலாம். திரேதாயுகத்தில் பகவான் ராமன் மாறுவேடம் கொண்டு நகர்வலம் வந்தபோது ராமரையும் அவருடைய பத்தினியான சீதையையும் தவறாக பேசினான் இல்லையா ஒரு வண்ணான். அவன்தான் பல பிறவிகள் கடந்து துவாபர யுகத்தின் இறுதியில் கம்சனின் அரண்மனையில் வண்ணானாக வாழ்ந்து வந்தான். பெருமாளையும் தாயாரையும் தவறாக பேசிய பாவத்திற்காக அவன் பல ஆண்டுகள் பிறந்தான். அதனால் இறுதியில் அவன் தலையை கொய்து அவனுக்கு சாப விமோச்சனம் வழங்கினான்.